உயிரோட இருக்கணும்னா வாய் மூடிக்கிட்டே இருக்க. இங்க பாருங்க, நீங்க கஷ்டப்படுறவங்கன்னு தெரியுது. உங்களுக்கு தேவை பணங்கிறது எனக்கு புரியுது. நாம பேசி தீர்த்துக்கலாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. யாரையும் காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இப்பதான் எங்களுக்கு என்ன தேவைங்கிறதே உங்களுக்கு புரியுதுல்ல? அப்படின்னா நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். உண்மையை சொல்லு, பணம் எங்க இருக்கு? பாத்து 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 ஜாக்கிரதை. பார்த்து ஜாக்கிரதை. 30 வருஷமா தலைநகரத்துல முக்கிய அதிகாரியா இருந்து இவ்வளவுதான் சம்பாதிச்சியா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன மன்னிச்சிருங்க, இறக்கம் காட்டுங்க. கொடுத்துறேன் கொடுத்துறேன், எல்லா பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன். அது ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு எத்தனை குற்றங்கள் இருக்கு? அது இதோட சேர்த்து மொத்தம் 3ங்க. பேன்சி ஓப்ரான்னு ஒரு குரூப். அவனுக்கு தான் பல இடத்துல பல விதமா இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயா, உங்ககிட்ட இருந்து எவ்வளவு கொள்ளை அடிச்சாங்க? என்னோட வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. நேர்மையா சுத்தமா இருந்திருக்கேன். தலைமைக்கு நான் நேர்மையா இருந்திருக்கேன். மக்கள் கிட்ட நியாயமா இருந்திருக்கேன். என்கிட்ட திருடுறதுக்கு அப்படி என்ன இருக்க போகுது? ஹெட் கான்ஸ்டபிள், சொல்லுங்க தலைவரே. போன மாசம் தான் இதே மாதிரி ஒரு கொள்ளைய பண்ணாங்க. எங்க அவங்க? இன்னைக்கு லார்டு லீ வீட்டுக்குள்ளே போய் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இது கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. கோவப்படாதீங்க தலைவா. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களும் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன, ஆள் பலம் தான் பத்தல. வாயமுடு. மக்கள் எல்லாருமே தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவலர்களே, தலைவா, இந்த ஆளை கூட்டிட்டு போய் 20 சவுக்கடி கொடுங்க. இவனுக்கு அதான் தண்டனை. தலைவா தலைவா தலைவா, வேணாம் தலைவா. இவனுங்க நிஜமாவே அடிப்பானுங்க. ஆமா, இது எழுதிருக்கு கரெக்ட் தான். அவனை கொன்னே ஆகணும். இவன் ஒரு தேச துரோகி. இவனை உயிரோட விடவே கூடாது. இவன் எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கரெக்ட். அவன் உயிரோட வாழ தகுதியே இல்லாதவன். ரொம்ப கடுப்பா இருக்கு. நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆக போகுது. சாய் என்விங்கிற கொள்ளக்காரனை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்ப புதுசா இது வேற வந்திருக்கு. உயிரை எடுக்கவே வரானுங்க. எதுக்கு நான் மட்டும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும்? அரசே, ஏன் பெரிய விஷயமாக்குறீங்க? நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். என்ன நடக்கணும்? வாயில சொல்றது சாதாரண தான். நான் வேணும்னா தெரிஞ்சவங்க கிட்ட உதவி கேட்டு பார்க்கட்டுமா? யாருக்கிட்ட கேப்ப? தெற்கு பக்கத்துல 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம நல்ல நேரம் நம்ம கிட்ட அவனுக்கு உதவி கேட்கல. ஆனா கொள்ளைக்காரங்களை பத்தி வந்த கருத்து என்னன்னா, எப்படியும் ஒரு 12 பேராவது இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 5 தலைவர்கள் இருக்காங்களாம். அவங்கெல்லாம் ரொம்ப திறமைசாலிங்களாம். நம்ம கிட்டேயும் நிறைய படை வீரர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அதுல பாதி பேருக்கு ஒன்றும் தெரியாது. இல்லைன்னா ஏதாவது கொடி பிடிச்சி வரி கேட்பாங்க.
திறமசாலியான கொள்ளைக்காரங்க யாரும் வந்தா இவங்களால கண்டிப்பா சமாளிக்கவே முடியாது. வரணும்னு நீயே வேண்டுவ போல இருக்கு. ஆட்கள் தேவைன்னு போஸ்டர் தான் ஒட்டியிருக்கேன்ல. ஒட்டி எத்தனை நாள் ஆச்சு? ஏன் இது வரைக்கும் ஒருத்தன் கூட வரல? நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? மார்ஷல் ஆர்ட்ஸ் இங்க எப்பவுமே பிரபலமான ஒண்ணு. திறமையானவங்க இல்லாம இல்ல, ஆனா கத்துக்கிறதுக்கு இங்க யாருக்கிட்டையும் ஆர்வம் இல்ல. சரி, அதை விடு. சம்பளத்தை 2ஆ கொடுக்குறேன்னு சொல்லு. அப்போது யாராவது வருவாங்க. உங்க அறிவுக்கு ஈடியனையே இல்ல அரசே. டானியோன், கண்டிப்பா நீ கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ண போறியா? 2 பேரும் தான் கேங் லபாவை கண்டுபிடிக்காத உதவியா இருக்கும். அவனை தேடி தானே நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா அவன் இந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனா கூட இருக்கலாமே. நம்ம ரொம்ப நாளா பயணம் பண்றோம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமே. ஆ, நீ கொஞ்சம் ஓய்விட, நான் பக்கத்தில் போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி, ஆ பார்த்து ஜாக்கிரதை. ஆ ரொம்ப நன்றிங்க. உங்க பெரிய மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிம்மா. பசிக்கு சாப்பாடு போடுற நீ நல்லா இருப்பமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். உங்களை அந்த கடவுள் ஆசீர்வதிக்கணும். ரொம்ப வெளியே நன்றி. உங்க மனசு ரொம்ப நன்றி. பெருக்கிய இந்தாங்க, வாங்கிக்கோங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேடி தேடி உதவி செய்றீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. மறக்கவே முடியாதுக்கு இந்த உதவிய. ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்தாங்க. வாங்கிக்கோங்க. சரி, ஏய், என்ன பண்ற? இதை குடிச்ச பிச்சைக்காரன் ஆயிடுவேன். உங்க கருணைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நாங்க பிச்சைக்காரங்க இல்ல, உழைச்சு சாப்பிடுவோம். பரவாயில்ல. ஏய், ஐயா, என்னடா பண்ற நீ? இந்த வா, ரொம்ப நன்றி. வாடா. ஒரு நிமிஷம். ஏய், வரேன். ரொம்ப நன்றி. சீக்கிரம் வா. பிரமாதம், பிரமாதம். அப்படிதான். அடேங்கப்பா. பிரமாதம். அவன் நல்லா சண்டை போடுறான்ல. ஆமா அரசே. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. வா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிப்போம். அம்மா, கேங் லாபோவை விசாரிக்க போறோமா? கண்டிப்பா. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தடையும் கிடைக்கலையே. முதல்ல சாப்பிட்டு விசாரிப்போம். ஏய், மேலங்க. ஹெட் கான்ஸ்டபிள் வரது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல? கூடங்களா நீங்க? எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க புதுசு, அதான் எங்களுக்கு தெரியல. புதுசா வந்தவங்களுக்கு கையில போடுற இதெல்லாம் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பணம் வேணுமா? அரடா அவனே. ஏடா மரியாதை இல்லாம திரும்பி சண்டை போடுற? பெரிய பருப்பானே, அடடா அவனை. ஏய், ஏய், மறுபடியும் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க புதுசு இல்ல, அத பழக்க வழக்கம் தெரியல. ஆடி தெரிஞ்சுக்கணும். பழக்க வழக்கம் தெரியலன்னா நான் கத்து கொடுக்க என்ன வேண்டியிருக்கும். சொன்ன? ஏய், நீ போய் வீட்டுக்கு வர. சும்மா கை வாங்குறான் அவன். நீங்க சொன்ன மாதிரியே கத்துக்கிறோம். நீங்க தான் கத்து கொடுக்க இருக்கீங்கல்ல, சீக்கிரம் கத்துக்கிறோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது உங்களுக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இப்போ உனக்கு பழக்க வழக்கம் தெரியுது. இதை வச்சு சந்தோஷமா இரு. சரி.
அது உண்மை என்னன்னா, என் புருஷன் இறந்ததும் நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு தான். ஆனா என்ன, அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா கஷ்டப்பட்டா தானே இங்க பொழைக்க முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாதாரண வாழ்க்கை தான். எனக்கு அதான் விருப்பம் இல்ல. ஆனா நீங்க சொல்ற குவான் இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரரு. ஏகப்பட்ட இடம் அவருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். பேருக்கும் புகழுக்கும் பஞ்சமே இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரை விட அவர் தான் செல்வாக்கானவரு. நீங்க சொல்ற மாதிரி என் பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையிலேயே அவர் ரொம்ப பணக்கார வாழ்க்கையை வாழுவா. ஐயோ, அதுல சந்தேகமே வேண்டாம். அவர் சொத்தை இவ தாராளமா அனுபவிக்கலாம். நானே என் வாயால வாக்கு கொடுக்கறேன்னா பாத்துக்கோங்களேன். அப்படின்னா நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தானே? ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணுங்க. அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதான் யோசிக்கிறேங்க. கிட்டத்தட்ட என் அப்பா வயசுன்னு நினைக்கிறேன். அவரை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அப்போ இவ 5வது பொண்டாட்டியா இருப்பான்னு தோணுது. இந்த விஷயம் மட்டும் அவ அப்பாக்கு தெரிஞ்சது, கல்லறையில இருந்து எழுந்து வந்து தொடப்பத்தால என்ன அடி அடின்னு அடிப்பாரு. வேணும்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவா. அவமானம். எடுங்க, கிளம்பலாம். பெரிய பணக்காரங்கன்னு சொல்றீங்க, ஆனா அறிவே இல்லாம எங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு போறீங்களே. உங்க அம்மா கிட்ட யார் வந்து மோதினாலும் தாங்க அது. வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க. தலைவர் வந்துட்டு இருக்காரு, சீக்கிரம். ஏய், என்ன விஷயமா? ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கொள்ளைக்காரனை பத்தின தகவல் கிடைச்சிருக்கா. புறப்படுங்க. ஆகட்டும். அசையாத, அப்படியே நிக்கணும், புரியுதா? ஐயா வணக்கங்க ஐயா. அந்த ஜோங் சாங்க நீ பாத்தியா கண்ணா? ஜோங் சாங்னா யாருங்க ஐயா? கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரங்களுக்கு தலைமை அவன் உனக்கு தெரியாதோ? எப்படி தெரியாம போச்சு? கொள்ளைக்காரங்க தலைவனே அவன் தானா? எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஐயா. நிச்சயமா உனக்கு தெரியாது. நிஜமாவே தெரியாதுங்க ஐயா. ஆனா எனக்கு வந்த தகவல் என்னன்னா, யாரோ உன் கடையில அந்த கொள்ளைக்காரங்களை பார்த்தாங்களாம். ஐயோ, எனக்கு வேண்டாதவங்க யாரும் உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க ஐயா. நீங்க இருக்கிற ஊருக்குள்ள அந்த கொள்ளைக்காரங்க தைரியமா வந்துருவாங்களா? உங்க பேரை கேட்டால இங்க இருக்கிற எல்லாரும் மூத்திரம் பேஞ்சிருவாங்க. ஐயா, இது உங்களுக்கு என்னுடைய சின்ன சன்மானம். உங்க திறமைக்கும் நேர்மைக்கும் என்னோட அன்பளிப்பு. உள்ள சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு, நீங்க போய் தாராளமா சாப்பிடலாம். வாங்க ஐயா. ஆகட்டும், வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்கப்பா வாங்கப்பா, சீக்கிரமா சாப்பிடலாம், பசிக்குது. ஒண்ணுமே புரிய வழிவிடு. மாட்டேங்குது. சீக்கிரம். அவன் இங்க இல்ல, வா போய் தேடுவோம். ஹாய் புத்தம் புதுசுங்களா, ரெண்டு பேரும் எங்க போறீங்க? கொள்ளைக்காரன் இங்கதான் இருக்கணும், நாங்க பக்கத்துல போய் விசாரிக்க போறோம். அறிவில்லையா உங்களுக்கு? நம்ம இருக்கும்போது கொள்ளைக்காரங்க எப்படி வருவாங்க? வாங்க போய் சாப்பிடலாம். நம்ம டீச்சரை கொண்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை நம்ம பழி வாங்கியே ஆகணும். எத்தனை வருஷமா நம்ம கலையை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதுவும் பழி வாங்க தான். ஆனா பழி வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கியா? இன்னும் முடிவு பண்ணல. டீச்சர் சாகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமே நோக்குவர்மத்தை கத்துப்போன அவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு. லட்சியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தை சுத்தி வந்து தெரியாத கலைகளை கத்துக்கிட்டு திறமையானவனா மாறணும். நீ இன்னும் மாறவே இல்லை. இத்தனை வருஷத்துல நிறைய கத்துக்கிட்டா, நிறைய புரிஞ்சுக்கிட்டா. நேரம் மனுஷனை மாத்துது. அதான் யுவன் சாங் எம்பரரா இருக்கார். ஆனா ஆரம்பத்துல அவரு பிச்சைக்காரனா தானே இருந்தாரு. எப்படி மாற முடிஞ்சது? நம்ம திறமைகளை வச்ச நம்ம இன்னும் நிறைய சாதிக்கலாம்னு உனக்கு தோணல? நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. இப்போதைக்கு லட்சியத்தை நிறைவேற்ற பழி வாங்கணும், அவ்வளவுதான். ஐயோ, யாருமே இங்க இல்லையா? கொள்ளை அடிக்கிறாங்களே, இங்க கொள்ளை அடிக்கிறாங்க, வாங்க காப்பாத்த வாங்க.
யாரும் உள்ள? கதவை தரங்க, சீக்கிரம் தரங்க. யார் அது? கதவை தரேன்னு சொல்றல. என்ன பண்றீங்க சொல்லுங்க. நீங்களா? பரவாயில்லையே, மறுபடியும் சந்திச்சிருக்கோம். இப்ப நீங்க கான்ஸ்டபிள் ஆயிட்டீங்களோ? அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணாதீங்க. நாங்க கொள்ளைக்காரனை தேடிட்டு வந்தோம். எங்க போனான்னு தெரியல. கடைசியா இங்க தான் நின்னா. கொள்ளைக்காரங்களா? ஆமா. அண்ணா, யாரும் உள்ள வந்த மாதிரி சத்தம் கேட்கலையே. நடுராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கவே போயிட்டோம். இங்க காசு பணம்லாம் எதுவும் இருக்காது. அப்புறம் எங்கேயும் கொள்ளைக்காரங்க வர போறாங்க? துணியை கொள்ளை அடிக்கிறதுக்கா? நாடகக்காரங்களுக்கு துணியெல்லாம் தைச்சு தருவீங்களா? இந்த இடத்த நாங்க சோதிக்கணும். உங்க கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. என்னாச்சு? ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா என்ன? ரொம்ப நேரமா அந்த புக்கியே பார்த்துட்டு இருக்கீங்களே. நாங்க மட்டும் தான் அந்த ஊர்ல சம்பாதிக்கிறோமா என்ன? நாடகம் போடுறவங்க ஊர் ஊரா சுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க தேடுறது எதுவும் இங்க கிடைக்காது. எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 பேர் அவங்க ஆர்டர் பண்ண துணியை வாங்கிட்டு போக வந்தாங்க. ஆனா அதுல ஒருத்தன் பார்வை மட்டும் ஏதோ திருட்டுத்தனமா இருந்துச்சு. அதனால அவங்க மேல நான் ஒரு தனி கவனம் வச்சேன். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்கள மறுபடியும் இங்க பார்த்தேன். அவங்க ஏதோ வெடி வைக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? அவங்க இந்த இடத்துக்கு வந்தப்போ நான் ரூம்குள்ள இருந்தேன். அவங்க என்னமோ முணுமுணுத்தாங்க, அது மட்டும்தான் கேட்டுச்சு. அதுல ஒருத்தன் என்ன சொன்னான்னா, அந்த வயசானவனை அப்படியே சாக விட்டுருங்கன்னு சொன்னான். அதுவும் பெங்கோ வில்லேஜ்ல. அப்ப நம்ம உடனே அங்க போய் தேடி பார்க்கணும். ஈஸ்ட் கேட் சிட்டி சைடுல இருந்து 9 மைல் போகணும். நன்றி. நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். ஓ ஓ ஓ ஓ ஹாய் 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 ஓ ஹாய் வேகமா போ. ஹாய். இதான் கடைசி. அவன் தான் என்ன போக சொல்லிட்டானே. அப்புறம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவரை எப்படி கொன்னீங்கன்னு உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அப்போ என்னால இன்னைக்கு சாப்பிட முடியாது. இப்ப நீ சொல்றது வாங் சாங்சாங்க பத்தியா? ஒவ்வொரு வயசும் மனுஷனுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையை காட்டும். இது வயசான வாழ்க்கை. அவன் காலை உடைச்சிட்டான். அதுவும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. அதுவும் நான் நல்ல குடிபோதையில இருந்தப்போ. இப்போவே நான் நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன கொன்னுடுங்க. அவனை நீ கொன்னுட்டல்ல? சரியில்லைதான். ஆனா நம்ம டீச்சரை கொண்டவனை பழிவாங்க. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டோம். இதை பண்ணித்தானே ஆகணும். அந்த கொள்ளைக்காரன் தலைவன் எங்க இருப்பான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க போய் அவனை பார்ப்போம். ஒருவேளை கொள்ளைக்காரங்களை அழிச்ச பெருமை நமக்கு வந்து சேரட்டும். சீக்கிரமா புறப்படலாம்.
ஒரு நிமிஷம். உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே ஆக்டகன் ஆலி ஊருக்குள்ள இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. கோயன்ற பொண்ணு, அந்த பொண்ணு அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் ஜோங் சாங்குடைய லவ்வர். மூணு நாளா இங்க எதுவுமே நடக்கலையே. அந்த ஆள் நம்மளை ஏமாத்திட்டானா? ஏற்கனவே விடிய போகுது, நேரமாச்சு. இப்போதைக்கு புறப்படலாம். புறப்பட. ஜாக்கிரதை. பார்த்து பொறுமையா, பொறுமையா பொறுமையா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அப்படிதான். நீ இங்கே இரு, கண்காணிச்சுக்கிட்டே இரு. நான் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். சரி. தலைவா, என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். அந்த கொலைக்காரங்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். பிரமாதம், அருமையான வேலை. உன் பேர் என்ன? நான் மறந்துட்டேன். டியானியன் தலைவா. இங்க பாரு தம்பி, உனக்கு கண்டிப்பா எங்கிட்ட இருந்து பரிசு உண்டு. அதுக்கு அந்த கொள்ளைக்காரங்களை பிடிச்சே ஆகணும். கண்டிப்பா. இப்ப கிளம்பு. ஆகட்டும். டேய் அரசே, ஹெட் கான்ஸ்டபிள் அந்த வீணா போன வீரர்களை உடனடியாக போய் அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்க சொல்லு. உடனே இன்னைக்கு அவனுக்கு தப்பிக்கவே கூடாது. எல்லாரையும் கிளம்பி போக சொல்லு. ஆகட்டும். சீக்கிரம் சீக்கிரம் வேகமா. எனக்கு வர வேண்டிய பேரை நீ வாங்கிக்கணும்னு நினைச்ச கொன்னுடுவேன். எல்லாரும் தான் இருக்காங்க. வாங்க. சரி. காவலர்கள் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. புடிங்க அவங்கள. வரும் சார், இத பார். என்ன விட்டானா இது எல்லாத்தையும் நீ தாராளமா எடுத்துட்டு போலாம். உனக்கே கொடுத்துறேன். நீ தங்க மலையே கொடுத்தாலும் அதை வச்சு என்னால் வாழ்ந்துட முடியுமா? முடிவெடுக்க வேண்டியது நீதான். ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு. என்கிட்ட தங்க மலை கிடையாது, ஆனா என்கிட்ட சில பெட்டி தங்கங்கள் இருக்கு. முன்னாடி போய் சண்டை போடுறான். ஹாங் ஷாங் சாங், என்ன பயங்கரமா அலைய விட்டாயா நீ? இப்ப உன்னால தப்பிக்கவே முடியாது. நாட்டுக்கு துரோகம் பண்ணவன் நீ. உன்னை முன்னாடி நிக்க வச்சு
சவுக்கால் அடிக்கிறனா இல்லையா பாரு. துரோகம் சில சமயம் முன்னாடி இல்ல பின்னாடியும் நடக்கும். ம், ஒன்யா. சண்டையை நிறுத்துங்க. வணக்க தலைவர். ஜோங்சான் கேஸ்ல எல்லாரையும் நாங்க கைது பண்ணிட்டோம். நல்லது. ஆனா ஹெட் கான்ஸ்டபிள் ஆமா, என்னாச்சு? எங்க அவனை ஆளை காணோம்? நாங்க வந்து கொலைக்காரங்களை பிடிக்கும்போது சண்டை நடந்தது. எதிர்பாராம அதுல அவரு இறந்துட்டாரு. செத்துட்டானா? என்னப்பா கவனமா இருந்திருக்க வேண்டாமா? அரசே, இதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அவருக்கு வாழ்றதுக்கு அவ்வளோதான் கொடுப்பனை இருந்தது. ஆகட்டும், தலையெழுத்து அவ்வளோதான் போல இருக்கு. டே தம்பி. அரசே, அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். பென்ஷன் அதிகமாக கொடுத்துரு. உத்தரவு. தலைவரே, உங்களுடைய தலைமை சிறப்பா இருந்தது. அதனால நாங்களும் சிறப்பா செயல்பட்டிருக்கோம். இதுதான் நீங்க சீஸ் பண்ணி கொண்டு வந்த வெள்ளியா? ஆமா. எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாத்தீங்களா இல்லையா? நீங்க பாக்குற வரைக்கும் நாங்க பார்க்க கூடாதுன்னு தொடவே இல்லை. நல்லது. உண்மையாவே இது ரொம்ப நல்ல டீல் பண்ணிருக்க. கண்டிப்பா உனக்கு நான் சன்மானம் கொடுத்தே தீருவேன். ஆகட்டும் தலைவா. எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அந்த கொள்ளைக்காரங்களை மொத்தமா புடிச்சிட்டீங்களே, அததான் சொல்றேன். ரொம்ப காலமா அரசாங்கத்தால முடியவே முடியாத ஒரு விஷயம். ஆனா நீங்க 2 பேரும் வந்து சூப்பரா புடிச்சிட்டீங்க. ஆமா, நீங்க என்ன சண்டை பிராக்டிஸ் பண்றீங்க? நோக்கு வருமோ? என்னது? ஆமா. அப்படின்னு ஒரு கலை இருக்கா? நீங்க ஃப்ரீயா இருந்தா எனக்கு சொல்லி தரீங்களா? கண்டிப்பா. பேச்சு மாறக்கூடாது என்ன? உன்னுடைய டீச்சர் யாரு? அது லீ ஜீரன் தான். நோக்கு வருமத்தில் அவர் சிறந்தவர். இப்ப அவர் எப்படி இருக்காரு? இப்ப அவர் உயிரோட இல்ல. நாங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது கப்பலை கடல்ல ஓட்டிட்டு போற மாதிரி. எல்லா மூசையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அதை நீங்க உணர்றதுக்கு கத்துக்கோங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க எல்லாம் உள்ள போங்க. வா வா வா, சீக்கிரம் வா. இத சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. இன்டென்ஷன் ஃபிஸ்ட்னு ஒரு கலையை கண்டுபிடிச்ச மாஸ்டர் இப்படிப்பட்ட இடத்துலயா வாடணும்? ரொம்ப வருத்தமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? 20 வருஷம் ஆச்சு என் அண்ணனோட உயிரை நீ எடுத்து. அது ஞாபகம் இருக்கா? பழி வாங்காம விட்டா நல்லா இருக்காதுல்ல? காங்லபா, நீங்க எல்லாம் பல தப்பு பண்ணிருக்கீங்க. உன்னை கொல்லாம விட்டதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். கொல்லுங்க. என்ஷன், டியான்,
நல்ல கவனமா பாருங்க. இன்டென்ஷன் ஃபிஸ்ட கத்துக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. மாஸ்டர் மாஸ்டர் ஓடி போங்க. நீங்க போனாதான் எனக்காக பழி வாங்க முடியும். வா இங்க இருந்து போயிடலாம். மாஸ்டர் அந்த 2 வாண்டுகளை பிடிங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அண்ணனும் எங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டோம். அந்த கொலையை பத்தின தகவல்களை சேகரிச்சோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷென்சோக்கு கொள்ளைக்கார கூட்டம் வந்ததா சொன்னாங்க. அதுல ஒருத்த முகத்துல தழும்பு இருக்கும். அதை பின்தொடர்ந்து தான் வந்தோம். அவரை கொன்னதுக்கான காரணத்தை நாங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாழ்க்கையில ஓயவே மாட்டோம். வன் சாங் சாங். அவனை கொன்னுட்டீங்களா? ஆமா. உங்களுக்கு எங்களோட ஆசிரியர் யாருன்னு தெரியுமா? அவருக்காக பழி வாங்கிட்டீங்கல்ல, கண்டிப்பா அவர் சொர்க்கத்துல இப்ப நிம்மதியா இருப்பாரு. $250 கிலோ சில்வரை நம்ம சீஸ் பண்ணாலும் ஜோங் சாங் கிட்ட இன்னும் 50 கிலோ தங்கம் இருக்கு. அது எல்லாமே அவன் லாட்லி கிட்ட இருந்து எடுத்தது. அந்த கிழவன் போய் சொல்லியிருக்கான். அவ்வளவு பணம் வச்சிருந்திருக்கான். தலைமைக்கு நேர்மையா இருந்தேன்னு சொல்லி அவன் பெருசா கொள்ள அடிச்சிருக்கான். அந்த தங்கம்லாம் எங்க இருக்கு? ஜோங் சாங் தான் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அவனையும் அவன் ஆளுங்களையும் உயிரோடு விட்டா மறைச்ச தங்கம் எங்க இருக்குன்னு சொல்றேன்னு சொல்றான். 50 கிலோகிராம் தங்கமா? அப்படின்னா 500 கிலோ வெள்ளின்னு அர்த்தம். இது ஒரு நல்ல டீல் தான். ஆனா என்ன, நம்ம கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுத்தாகணும். ஏன்னா இந்த கேஸை வச்சு நமக்கு நல்ல பேர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. மேலிடத்துக்கு இந்த விஷயம் தெரியவும் கூடாது. இதுல நான் வேற கொள்ளக்காரங்க எல்லாரையும் பிடிச்சாச்சுன்னு மேலிடத்துக்கு தகவல் வேற சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை நம்ம சரியா பண்ணாம விட்டா கிட்டத்தட்ட நான் தற்கொலை பண்றதுக்கு சமமாயிடும். இதுக்கு வேற வழியே இல்லையா? ஜோங் சாங் ஒரு கொள்ளக்காரன் தான். ஆனா அவன் உயிரை காப்பாத்திக்க கண்டிப்பா தங்கத்தை கொடுப்பான். அவனை கொல்றதுல நமக்கு எந்த லாபமும் இல்லையே. அவனோட நண்பர்களையும் ரிலீஸ் பண்ண சொல்றான். அப்படி பண்ணா தங்கம் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்றான். அவன் சொன்னது செஞ்சா கண்டிப்பா நமக்கு தங்கம் கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏதாவது யோசனை இருந்தா சொல்ல. கண்டிப்பா தலைவா. கான்ஸ்டபிள் டியானோன் இந்த கேஸை ரொம்ப அருமையா பண்ணி முடிச்சிருக்காரு. கொள்ளக்காரங்களை பிடிச்சிருக்காரு. அதனால இன்னையிலிருந்து அவரை நான் ஹெட் கான்ஸ்டபிளா நியமிக்கிறேன். நன்றி தலைவரே. தயவு செஞ்சு எங்களை விடுதலை பண்ணுங்க. எங்களை எவ்வளவு நாள் இப்படியே அடைச்சு வைப்பீங்க? எங்களை வெளியில விடுங்க. எங்க மேல இறக்கம் காட்டுங்க. விடுங்க. எங்களை வெளியில விடுங்க. தயவு செஞ்சு எங்களை வெளியில விடுங்க. விடுதலை பண்ணுங்க. விடுதலை பண்ணுங்க. விடுதலை பண்ணுங்க. உங்களுக்கு கேட்டுக்கிறோம். எங்களை விடுதலை பண்ணுங்க. இருக்க நகர நகர நகர. இங்கே ஏன்டா பிச்சை எடுக்கிறீங்க? எல்லாரும் உங்க தலையை நிமிருங்க. தூக்குங்க. ஐயா 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 காரணம் காட்டுங்க ஐயா. ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாது. தலைவரே, உங்க தலைமையில நியாயம் காப்பாற்றப்பட்டது.
கொள்ளைக்காரங்க எல்லாரையும் நாங்க பிடிச்சிட்டோம். 3 கொலையிலையும் கொள்ளையிலையும் இவங்க அத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க. இனி முடிவு உங்களுடையது. இந்த குற்றத்தை பண்ணதா நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? கொலை அப்புறம் கொல்ல ஒத்துக்கிட்டாங்க. கையெழுத்த வாங்குங்க. உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு இல்லை, ஹெட் கான்ஸ்டபிள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. லார்டு ஆர்டர் இல்லாமல் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உன்கிட்ட ஆர்டர் இருக்கா? உன்னை வர சொல்லியிருந்தாங்களா? ஆமாம், அவர் தான் என்னை இங்கே விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. நிஜமாவா? வேணும்னா அவரையே கேளுங்க. சரி. சீக்கிரம் விசாரிச்சுட்டு வா. சரி. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அந்த கத்தியை கொடு. ஐயோ, கர்ண கண்ணுங்கய்யா, எங்களை விடுதலை பண்ணுங்க. ரொம்ப வருஷமா இங்கே அடைஞ்சு கிடக்குறோம். எங்களை வெளியில விடுங்க. எங்க மேல கருத்தை காட்டுங்க. பல வருஷமா இப்படியே அடைஞ்சு கிடக்காமே. நீங்களாம் யாருன்னு சொல்லுங்க. பேச முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களா? இருங்க, ஒன்றும் இல்லை. வாங்க போலாம். எழுந்திருங்க, என் பின்னாடியே வாங்க. யன்சன், சிறையில் இந்த கைதிகளை காப்பாத்துறது தேச குற்றம்னு தெரியாதா? முதல்ல பதில் சொல்லு. ஹுவான் ஜாங்சாங் எங்க? ஜாங்சாங்கா? இவங்க எல்லாருமே ஜாங்சாங் தான். இவங்கெல்லாம் பாவம் பிச்சை எடுக்கிறவங்க. வேஷம் போட்டு நீ இவங்கள கொள்ளைக்காரங்க மாதிரி காட்டியிருக்க. ஏன் அப்படி பண்ண? ஏன்னு சொல்லு. ஏனா இந்த உலகத்தை பாத்தியா இல்லையா? நினைச்சதை இங்க பண்ண முடியுதா? நீ கூட அடுத்தவங்களை கட்டுப்படுத்துற வேலையில இருக்க இல்ல? அடுத்தவங்களால கட்டுப்படுற மாற்றத்தை நாம உண்டாக்கலனா மற்றவங்கள மாதிரி நாம மாட்டிப்போம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள். யன்சன், நான் சொல்றதை கேளு. இந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கினில்ல. ஒருவேளை நான் அப்படி பண்ணலன்னா உன்னால அதை சமாளிக்க முடியாது. அதையும் தான் பார்த்துடலாமே. யன்சன், நான் சத்தியம் பண்றேன், இப்ப இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் நம்ம பணக்கார வாழ்க்கை வாழலாம். உன் பின்னாடி நிக்கிற ஏழைங்க கூட அதை விட கௌரவமா வாழ்றாங்க. யூஃபி தான் இன்டென்ஷன் ஃபிஸ்ட்ங்கிற கலையை உருவாக்குனது. இங்க எல்லாம் நிலையானதா இருக்கும், நிரந்தரமானதா இருக்கும். அந்த ஃபிஸ்ட்ல இருந்து நீங்க எல்லாத்தையும் கத்துக்கலாம். தாக்கங்கள்னா என்னங்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்க முடியும். நீங்க யாருங்கிறத
எப்பவும் எதுக்கும் மறக்க கூடாது. இதை நாங்க மறக்க மாட்டோம். நல்லது, பிராக்டிஸ் ஆரம்பிங்க. ஆகட்டும். நீங்க 2 பேரும் என் சிஷ்யர்கள். நீங்க பிரதர்ஸ் மாதிரி. காரணங்கள் ஒத்து போகலன்னா சண்டை போடக்கூடாது. அது நினைவிருக்கட்டும். உங்க கவனம் ஃபிஸ்ட பயிற்சி பண்றதுல இருக்கணும். ஒரு நாள் இந்த உலகத்துல நீங்க தனியா வாழ வேண்டியது இருக்கும். அந்த நாள் வரும்போது உங்களுக்குள்ள உதவணும், ஒத்துமையா இருக்கணும். இப்படி சண்டை போட்டீங்கன்னா அடுத்தவங்க மதிக்க மாட்டாங்க. தியான், என்ன மன்னிச்சிரு. நான் மறுபடியும் சண்டை போட மாட்டேன். அதே தப்ப நானும் தானே பண்ணேன். உண்மையாவே அவர் இந்த மாதிரி பண்ணுவார் நான் சுத்தமா எதிரே பார்க்கல. அந்த அப்பாவிங்கெல்லாம் எப்படியோ போர்ல இருந்து தப்பிச்சு உயிர் வாழ்ந்தவங்க. அவங்க ரொம்ப பாவம். போர்க்களத்துல மனுஷனா இருக்கிறத விட நாயா இருக்கிறது சிறந்தது. எனக்கு காலம் அப்படி இருக்கு. உயிருக்கு மதிப்பே இல்லை. ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. அந்த டியான் வளர்ந்த இடத்த சுத்தமா மறந்துட்டான். தானானே நானா தானா நோ நோ ஈனா பூனா வானா மானா தானா நானா வருவேனா. அரசே, தியான் முன் வந்திருக்காரு. இல்ல யாரோ. சரி, உள்ள வர சொல்லு. சரி அரசே. யாரோ சொன்னா தானே தெரியும். இப்போ நீ கிளம்பலாம். தலைவா, நாளைக்கான விஷயம் எந்த அளவுக்கு தயாரா இருக்கு? எல்லாத்தையும் சரி கட்டியாச்சு தலைவரே. மக்கள் எல்லாருக்கும் கொள்ளக்காரங்களை பிடிச்சிட்டோம் தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு அதே காஸ்டியூமை போட்டு அவங்க தலையை எடுத்துருவோம். மக்கள் எல்லாருக்கும் உங்க மேல மிகப்பெரிய மதிப்பு வந்துடும். நல்லது. நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே இது நல்லபடியா செஞ்சிரு. நீ செய்யற இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா நான் நல்ல சன்மானத்தை கொடுப்பேன். ஆகட்டும் தலைவா. இப்ப நீ போலாம். ஆகட்டும். அரசே, ஆளை பார்த்தாலே சரியில்லை. இவனை நம்பலாங்கிறீங்க? எதுக்கு இவன் மேல நான் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காவலர் சண்டை போடுறதுக்கு பயப்பட மாட்டாரு. ஆனா இந்த தடவை அவர் இறந்துட்டாருங்கிறத கேட்கறதுக்கு ரொம்பவே விசித்திரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம முன்னாடி அந்த அகதிகளை கொல்ல போறாங்க. அம்மா, நம்மளால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதாம்மா? ஏன் நம்ம மேலந்தட்டி நியாயம் கேட்க கூடாது? டியான் தான் இப்போ ஹெட் கான்ஸ்டபிள். அவன் மட்டுமேவா எல்லா உண்மைகளையும் மறைச்சிருப்பான்னு நினைக்கிற? பெரிய ஆளுங்களும் இருப்பாங்க. நம்ம போய் கேட்டாலும் எதுவும் மாறாது. ஆனா தலைவருக்கு கூடவா தெரியாம இருக்கும்? அந்த அப்பாவை இங்க சாவறத நம்ம பார்த்துட்டு இருக்கணுமாமா?
வேற என்ன பண்ணலாம் நீ சொல்ல வர? அது அது எனக்கு தெரியலையே. ஒருவேளை ஒருவேளை உங்களை யாராவது ஜெயில இருந்து காப்பாத்திட்டா? ஏய் வந்துட்டியா? இப்போ என்ன கொண்டு வந்திருக்க? ஒழுங்கு மரியாதையா நீயே இங்க இருந்து வெளியில போயிடு. நான் ஏன் சொல்றேன்னா உள்ள நிறைய வீரர்கள் இருக்காங்க, சமாளிக்க முடியாது. அதனால சீக்கிரம் கிளம்பு. ஏய், நீ நீ நீ- நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை தரேன்னு சொன்ன. ஏய் என்னடா நீ தர. சரி 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 இதோ திறக்கிறேன் திறக்கிறேன் திறக்கிறேன். கத்தியை மட்டும் அழுத்திராத. பொறுமையா பொறுமையா. நட. ஓ பொறுமடா. பார்த்து பார்த்து. ஏய் ஏய் ஏய், வேண்டாம் வேண்டாம் போகாட்ட ஆடாத. நான் தான் பெருசு. இங்க பாரு. போடு. ஏய். பை பை பை. போடு, ஏய், போடு. பாரு. ஏய், இங்க பாருடா. அந்த குற்றவாளிகளை திறந்து விடுங்க. சொல்லு. எல்லாரும் சீக்கிரம் போங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. நான் உயிரோட இருக்கணுமா வேணாமா? திறந்து விடுங்க. வேகமா. போங்க, சீக்கிரம் போங்க. யாராவது பின்தொடர்ந்து வந்தீங்க, உங்க எல்லாரையும் அங்கேயே கொன்னுடுவேன். ஒழுங்கா எல்லாரையும் போக விட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாம தலையிடாதீங்க, புரிஞ்சுதா? சரி, எங்களுக்கு புரிஞ்சது. ஹே நில்லு, நீ ஒரு விஷயத்தை சுத்தமா மறந்துட்ட. உள்ள இன்னும் இருக்காங்களா? இல்ல, எல்லாரையும் விடுதலை பண்ணியாச்சு. எங்களை அத எப்படி நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அதை நீங்களே பார்த்துக்கோங்க, நான் வரேன். ஏய், நீ எங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏதாவது பண்ணு. அவன் உன் கூட வந்தவன், உனக்கே தெரியாதா? தலைவரே, சத்தியமா எனக்கு தெரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சு நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ண போறேன்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடனடி ஆள் அனுப்புங்க. அவன் எங்க இருந்தாலும் பிடிக்கணும். தப்பிச்சவங்களை பிடிச்சு கொண்டு வந்தாட. அரசரே, அரசரே, யான் ஷுன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன தைரியம்? உள்ள வர சொல்ல அவன. சரி. வணக்கம் அரசே. பண்றதையும் பண்ணிட்டு வணக்கம் வேற சொல்றிய நீ? குற்றவாளிகளை சிறையில இருந்து நீ தப்பிக்க வச்சிருக்க. இது ஒரு தேச குற்றம், உனக்கு தெரியுமா தெரியாதா? அரசே, அவங்கள விடுவிச்சு நான் தான் காப்பாத்தினேன். ஏன்னா அவங்களாம் குற்றவாளிகளே கிடையாது, அவங்கெல்லாம் பாவம் அகதிகள். இந்த விஷயத்தை நீங்க ஜாக்கிரதையா கையாளணும். நீ யாரா சொல்றதுக்கு? நான் நல்லா விசாரிச்சிருக்கேன். அவங்க குற்றவாளி தான், தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஏன் முடிவு தப்பாகாது. காவலர்களே, அரசே, இவனை உடனடியாக கூட்டிட்டு போய் சிறையில அடைச்சு வைங்க. அரசே, நான் சொல்றதை கேளுங்க. அரசே, நீங்க பண்றது சரியில்லை. அரசே, உங்களோட கண்ணோட்ட தப்பு. நீ என்ன பாக்குற? போய் தப்பிச்சவங்கள புடி. ஆகட்டும். உதவாக்காரியா இருக்கானுங்க. உடனடியா தண்டனை கொடுத்துருக்கணும் போல இருக்கு. புதுசு புதுசா பிரச்சனை வருதுப்பா. இப்ப அந்த என்ஷியன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். அவனை கொலை பண்ணணும் போல எனக்கு தோணுது. அந்த ஆளுங்களை நம்ம திரும்பவும் பிடிக்க முடியாது. அவங்கள பத்தின தகவல்களை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனா அந்த யோன்ஷன் யுவாங் ஜாங் சாங்ல இருந்தவங்கள விடுதலை பண்ணி விட்டுட்டான்.
அரசே, வாங்கையும் மற்றவங்களையும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். அவங்கள கொல்லணும், இல்லைன்னா இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நியாயத்தை காப்பாத்திருக்கோம்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும், இல்லைன்னா ஜனங்க நம்மளை இலக்காரமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த யோன் சென்னையும் உயிரோட விட்டு வைக்காதீங்க, கொன்னுடுங்க. சரி, இதுல இருந்து ஒரு ஜோடியை கொடுங்க. அது அங்க இருக்கல, அதுல இருந்து 2 ஜோடியை கொடுங்க. வேகமா. எங்களை விட்டுருங்க, வேண்டாம், எங்களை விட்டுருங்க. இவனுங்க எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்காங்க? பைத்தியம் மாதிரி பண்றாங்க. இவங்களால மொத்த வியாபாரமும் போச்சு. நிம்மதியா என்ன வியாபாரம் பார்க்க வர்றாங்களா? அறிவு கெட்டவனுங்க. அந்த அகதிகள் உண்மையிலேயே பாவம் இல்ல? எப்படியோ அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. அவங்களால இங்க கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியல. ஒண்ணு தெரியுமா, இங்க இருக்க அகதி எல்லாரையுமே தப்பிக்க விட்டாங்க. நான் கேள்விப்பட்டேன். இவங்க எல்லாருமே கொலை பண்ண குற்றவாளிகள். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இத பத்தி கேள்விப்பட்டேன். அங்க இருக்கவங்க என்கிட்ட இத பத்தி சொன்னாங்க. நான் அங்க இருக்க மேலதிகாரிகள்ட்ட விசாரிச்சேன். அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே லார்டோட வேலைதான்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அன்பே எனக்கு போதும். சீக்கிரம் போயிட்டு வாங்க. வா. என்ன நீங்க அவங்கள காப்பாத்துனது தேச குற்றம் தெரியும்ல, அப்புறம் எதுக்காக திரும்பி இங்க வந்தீங்க? கண்டிப்பா நியாயம் ஜெயிக்கும். எனக்கு முக்கியம் டேனியல் அவனோட தவறுகளை உணர்ந்தா போதும். நல்ல மனசு இருக்கலாம், ஆனா அதுவே அதிகமா இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். சுத்தி இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது நீ எவ்வளவு நல்லது பண்ணாலும் மத்தவங்களுக்கு தெரியாது. அது உனக்கு தான் கஷ்டம். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் தோக்கலாம். 10 வருஷமா இருக்கிற எங்க உறவு தோக்காது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? குற்றவாளிகளை காப்பாத்துறது குற்றம். அவங்களை காப்பாத்துனதுக்கு நான் சாகவும் தயார். நியாயத்துக்காக நான் என் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். எல்லாம் ஒழுங்கா நடக்குதுன்னா ஏன் அப்பா அவங்க சாக போறாங்க? தேவையில்லாம அவங்க மேல பழி போட்டு ஜனங்களை கொன்னுகிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப பிடிவாத பிடிக்கிறீங்க. அம்மா, ஏமா இவர் இப்படி பேசுறாரு? இவரை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. இந்த உலகத்துல இன்னும் நியாயம் இருக்குன்னு நம்புறேன். நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா வாழ்க்கையும் வழிகாட்டும். அருமையான சண்டை, மதிக்கிறேன். எனக்கு மரியாதை கொடுக்கறது அப்புறமா இருக்கட்டும். நீ உன் எல்லையை மீறாத. நீ பயப்படாத, நான் உன்னை பகைச்சிக்க மாட்டேன். நண்பன் தான். மாயனின் சீக்கிரட்டா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன கொல்ல சொல்லி. இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம இஷ்டத்துக்கு வெளியில வர வச்சுக்க. அந்த அதிகாரியை நான் அன்னைக்கே கொன்னு இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். உன் குங்ஃபு சூப்பரா இருக்கு. நீ கான்ஸ்டபிளா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? லாபமே இல்லையே. ஏன் நீ எங்க கூட சேரக்கூடாது? நாம சேர்ந்து வேலை செஞ்சா இந்த ஊர்ல இருக்க பணம் எல்லாம் நமக்கு தான் சொந்தமாகும். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. இந்த நாட்டிலே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். உனக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் நேரடியா சொல்றியா? நேரடியா விஷயத்த சொல்றேன். தலைமையை சேர்ந்த கிழவன் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இழந்த பணத்தை அடையிறதுக்காக. அதை நான் உனக்கு கூட தருவேன். அதான் உன்னை என் கூட வந்து சேருன்னு சொல்றேன். லால் லீக்கு நீ எதுக்கு அடிமையா இருக்கணும்? யோசிச்சு பாரு. இது சரியான நேரம் இல்ல. அதோட யோசிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்.
இந்த கலையை நம்ம உணரணும்னு நம்ம டீச்சர் சொல்லியிருக்காரு. கற்றுக்கிட்டே இருந்தா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் சொன்னதெல்லாம் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? நியாயத்தை காப்பாத்துறதுக்காக நான் பயிற்சி எடுத்து கத்துக்கிட்டு இருக்கேன். கதவு தரேன். எங்க பார், உனக்கு பசிக்கும் போது நல்லது கெட்டதை பற்றி பேசவே கூடாது. உனக்கு தெரியும்ல அந்த ஜாங் சாங் எவ்வளவு பணத்தை இது வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்கான்னு? அதுவும் தலைமை அதிகாரிங்க கிட்டேருந்து 150 கிலோ தங்கம் மட்டுமே இருந்துச்சான். மோயனுக்கு அது வெறும் 3வது பங்கு தான். இங்க யாரும் தப்பு பண்ணல. இந்த உலகமே தப்பான உலகம்தான். மீதி தங்கம் எல்லாம் இப்போ என் கட்டுப்பாட்டில் இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு. பணம் கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது, இப்போ நமக்கு ஆள்பலம் கிடைச்சிருக்கு. இந்த வேலையுடைய பவரை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இதை வச்சு சம்பாதிக்க போறேன். சரியான நேரம் வரும்போது செயல்படுவேன். இதை நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்க்காதது நீ எனக்கு எதிரா இந்த மாதிரி செயல்படுவேன்னு தான். நீ பண்ண அநியாயங்களை மறைக்க தேவையில்லாம இந்த மாதிரி காரணம் காட்டி தப்பிச்சுக்கிட்டு இருக்க. மேலாள் அதிகாரிகளெல்லாம் நான் வெறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒன்றும் தெரியாத அந்த அப்பாவிங்க, அவங்க எல்லாம் ரொம்ப பாவம். அவங்க தலையெழுத்த முடிவு பண்ண உனக்கு யார் உரிமை கொடுத்தா? சில தியாகங்கள் பண்ணாதான் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதவன் வாழறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் இங்க சிறையில் இருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போறேன். உன் தியாகங்களை பத்தி நான் ஒருத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட முடியும் சொல்லு? நான் நினைச்சேனா கண்டிப்பா உன்னை காப்பாற்ற முடியும். சின்ன வயசுல இருந்து நீ என்னை விட சிறந்தவனா இருக்க. உனக்கு நிறைய நோக்கங்களும் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை ஒரு முறை தான். இன்னைக்கு ராத்திரி நான் நல்ல நிம்மதியா தூங்க போறேன். நாளைக்கு நடக்கிறது நடக்கட்டும். நீ ஒன்னும் என்னை காப்பாற்ற தேவையில்லை. எதிர்க்கிறவங்க எப்பவும் எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ செஞ்ச தப்ப உணர்ந்தே ஆகணும். அதுக்கு முயற்சி பண்ண. முப்பது வருஷமா அதிகாரியா தலைமையில இருந்திருக்க. ஆனா எனக்கு 4th ரேங்க் தான் கிடைச்சிருக்கு. நிறைய நண்பர்களை உருவாக்கி இருக்கு. நல்ல அனுபவங்கள் கிடைச்சது. எனக்கு தெரியும் இப்ப நான் உங்க பார்வையில ரிட்டையர்ட் ஆன ஒரு சாதாரண மனுஷன். உங்களுக்கு என்னை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இப்ப நான் பதவியில இல்ல. பழைய அதிகாரின்னு கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. இது லார்ட் கோவோட சிபாரிசு கடிதம்.
அப்போ உங்களுக்கு என்னுடைய வாத்தியாரையும் தலைமை அதிகாரியும் தெரியுமா? ஏங்க இத நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நானே உங்களை நேரடியா வந்து பார்த்திருப்பேன்ல. சமாளிக்க வேண்டியது. இன்னும் சொல்லணும்னா மினிஸ்ட்ரியில இருக்கிற லார்டு வேங்கும் எனக்கு நல்லா தெரியும். லார்ட் குயும் லார்ட் வேங்கும் ஒன்னா வேலை செய்வாங்க. பல வருஷமா மினிஸ்ட்ரியில இருந்திருக்காங்க. உங்க டீச்சரை பார்க்கறதுக்கு நான் நேரடியா போனாலே அனுமதி கிடைக்கும். இங்க பாருங்க தலைவரே, என் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நிறைவேற்றி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணிரலாம் பண்ணிரலாம். அன்னைக்கு நீங்க சபையில பெருசா திருட்டு போலன்னு தானே சொன்னீங்க. அதனால தான் நான் அதை பெருசா கண்டுக்காமலே விட்டுட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, உங்ககிட்ட இருந்து எவ்வளவு திருட்டு போச்சுன்னு சொல்லுங்க. அது 150 கிராம் கோல்டும் 500 கிலோ சில்வர் இருக்கு. நீங்க பணத்தை சீஸ் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு மனசார பாராட்டுறேன். நான் தொலைச்ச எல்லா பொருளும் அதுல இருக்குல்ல? நான் செக் பண்றேன். செக் பண்ணிட்டு கண்டிப்பா சொல்றேன். அரசே, நாம வேணா அந்த டானியோனை பயன்படுத்திக்கலாம். அவனுக்கெல்லாம் கண்டிப்பா இது தேவைதான். வாய மூடு. நான் யாருக்கும் பயப்பட போறதே இல்ல. ஒரு காவல்காரனா இருந்துகிட்டு அவன் என்ன ஏமாத்திருக்கான் பாத்தியா? அவனை எப்படி நான் சும்மா விடுவேன்? அரசே, தியான் யுவான் இங்க வந்திருக்காரு. வர சொல்ல அவனை. சரி சொல்லு, நீ அவங்கள பிடிச்சியா இல்லையா? இன்னும் இல்ல தலைவரே. நீ அவங்கள பிடிக்க போற? இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த என்ஷன் தப்பிக்க விட்டது நீ பிடிச்சு கொண்டு வந்த அகதிகளை தான். காவலர்களே, வந்துட்டோம். இவன் அந்த கொள்ளைக்காரங்க கூட கூட்டு சேர்ந்துட்டான். நில்லுங்க தலைவா, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கேக்குற? உன்னை நம்பி நான் நிறைய செலவு பண்ணேன். ஆனா என்ன நீ ஏமாத்தி இருக்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரியே கூடயே இருந்திருக்க. காவலர்களே, இவனை கொண்டு போய் சிறையில் அடைச்சு வைங்க. இவனை நான் சும்மா விட போறது இல்ல. என்ன பண்ற? என்ன எதுவும் பண்ணிடாத. அரசு அதிகாரியை கொண்டா அது மிகப்பெரிய குற்றமாயிடும். உன்னோட குலத்துக்கு அது பெரிய இழுக்கா மாறிடும். எனக்கு குலகல எதுவும் இல்ல. நான் தனி ஆளுடா. பின்னாடி போங்க. நமக்குள்ள இருக்கிற உண்மையை வெளியில சொல்ல வச்சிடாத. சரி, நான் உன்னை விட்டுறேன். அரசே, அரசே, பரதேசி பயலே. நீங்களா என்ன தேடி வந்திருக்கீங்க? உட்காருங்க அரசே. இங்க பாரு என்ஷின், உன் தப்புல இருந்து நீ வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த டியானியூன் தான் ஆரம்பத்துல இருந்தே எல்லா தப்புகளையும் பண்ணியிருக்கான். கொள்ளைக்காரங்க கூட கூட்டு சேர்ந்திருக்கான். சிறையில இருந்து நீ தப்பிக்க விட்ட எல்லாருமே அப்பாவிங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நீ பண்ணதை குற்றம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நான் அதை பற்றி பேசுறதுக்கு வரல. அந்த கொள்ளைக்காரங்களையும் டியானியூனையும் நீ தான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நீ அரசாங்கத்துக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா? அதுக்காக நான் கண்டிப்பா சுத்தமா மரியாதையே இல்லை.
நான் தான் உன்னை போக சொன்னேனே, கேட்டுதா இல்லையா? போய் ஓய்விடு. நீ வந்து நீங்க பயப்பட வேண்டாம். நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு கொண்டு இருப்பேன். ஆ, நீ யாருன்னு சொல்லு. நடு ராத்திரியில் ஆஃபீஸ் ரூம்குள்ள வந்திருக்க. ஒரு உண்மையை சொல்றேன், நான் தான் சாய் என்வி. என்னது? நீ தான் சாய் என்வியா? என்னால் நம்ப முடியல. இவ்வளோ நாளாக நாங்கள் தேடி இருந்த கொள்ளைக்காரன் கேவலம் ஒரு பொண்ணா? நான் பணத்தை எடுக்கிறேன் தான். இறக்கமே இல்லாத பணக்காரங்க கிட்ட இருந்து எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஷென்ஜு மஹேனியன், அவர் கீழே இருக்கிறவங்க டியான் யூன் எல்லாரும் கொள்ளைக்காரங்களோட கூட்டு வச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் குஹா யுன்ஷன் ஜெயிலுக்குள்ள போனது அகதிகளை காப்பாத்ததான். அவனும் இப்ப மாட்டிக்கிட்டான். ஆதாரங்கள் இதுல இருக்கு. தயவு செஞ்சு நியாயத்தை காப்பாத்துங்க. இந்த கேஸ் எனக்கு நல்லா தெரியும், ஹாங் சாங் சாங். ஆனால் எனக்கு புரியாதது மக்களுடைய எண்ணம் தவறாக இருக்கிறது தான். நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன். தயவு செஞ்சு நம்புங்க. நியாயத்தை காப்பாத்துங்க. சென்ஜோசவ் அரசாங்க அதிகாரிகள் தான் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாரும் நல்லவங்களா கண்ணுக்கு பட்டாங்க. இப்போ அதில் நான் தலையிட முடியாது. நீங்க எம்பரருக்கு டீச்சரா இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நீங்க நியாயத்தை நிச்சயம் காப்பாத்துவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கு. அகதிகள் சாகக்கூடாதுன்னு நீங்களும் நினைச்சிருக்கீங்க. இந்த ஊர்ல நியாயம் தினமும் செத்துக்கிட்டே இருந்தா மக்கள் வாழ வழியே இருக்காது, இறந்துருவாங்க. நீங்க தான் கருணை காட்டணும். நீ சொல்றது மட்டும் என்னால் கேட்க முடியாது. அந்த என்ஷன் அவனும் கைதிகளை ரிலீஸ் பண்ணி பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அது போயினா அதுக்கு எதிரான சாட்சி உங்ககிட்ட இருக்கணும். என்ன மாதிரி? ஆங் சாங் கேஸுடைய உண்மையான குற்றவாளியை நீ கண்டுபிடிச்சனா, அதே மாதிரி கேஸ் ஃபைலில் இருக்கிற அவங்க கைரேகை ஒன்று அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்டன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் இதை பற்றி பேசுகிறேன்னு அவனுக்கு வாக்கு தரேன். அதே மாதிரி நேர்மையையும் நான் காப்பாற்றுவேன். அப்படியே பண்றேன். நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பா உனக்கு எதிராக அவன் செயல்படுவான்னு. எதுவும் நடக்கலனா உன்னை கூட அவன் பலி கொடுத்துருப்பான். கேவலமானவன். அதிகாரிங்க எப்பவுமே அப்படித்தான். நீ எதை பத்தியும் கவலையப்படாத. நாம சேர்ந்து வேலை செஞ்சா இந்த நாடு நம்மளை பார்த்து நடுங்கும். அப்புறம் அவன் என்ன? திருட்டுங்கிறது தப்பான விஷயமே இல்ல. அரசியல்வாதிங்க செஞ்சா மட்டும் சரியா? உலகம் முழுக்க இதுதான் நடக்குது. பங்கு கொடுக்கலன்னா திருடுங்க, கொடுத்தா அவங்க பெரு வியாபாரிங்க. பணம் இருந்துச்சுன்னா நம்ம படைய உருவாக்கலாம். நாடு என்ன நாடு? நாளைக்கு இந்த உலகமே நம்ம காலடிக்கு கீழே தான் இருக்கும். உன்னோட சிந்தனை எனக்கு பிடிச்சிருக்கு. நாம ஒன்று சேருவோம். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ரொம்ப நன்றி. நீ என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அது இந்த சங்கிலியால என்னோட கையும் காலையும் என்னால சரியா பயன்படுத்த முடியல. இதையே பயன்படுத்தி என் தாக்குதலோட அளவை குறைச்சு வேகத்தை அதிகப்படுத்துறேன். இது என்னோட திறமையை அதிகமாக்கும். அதோட என் கால்களை பயன்படுத்துற தூரமும் முன்னை விட இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இது என்னன்னு சொல்றது? ஹாஃப் ஸ்டெப் டிஸ்டன்ஸ். அட, இது நல்லா இருக்கே. அதேதான், நீங்க சொன்னதே இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நீ பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் உன் டீச்சரும் சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணுவாரு. இத நானே தான் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு அவரை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சா சொல்லுங்களேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கும் எங்க அப்பாக்கும் ஒரே டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சகோதரர்கள் மாதிரி. ஆனா என்னால அவரோட இருக்க முடியல. அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அவர் இதை பத்தி பேசி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் பேச மாட்டார்னு எனக்கு தெரியும். குயின் அவருடைய பொண்ணு தான். அவங்க அவரோட பொண்ணாச்சே.
அப்போ எங்களுக்கு சின்ன வயசு, அதனால பெரியவங்க பேச்ச கேட்க வேண்டியதாயிடுச்சு. எங்களுக்குள்ள நடந்த விஷயத்த என்னால வெளியே சொல்ல முடியல. உன் பிராக்டிஸ எப்போ நிறுத்தாத, ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்ப. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் பொண்ண நீ தான் பாத்துக்கணும். அதே மாதிரி அவகிட்ட அவ அப்பாவை பத்தி எல்லாத்தையும் சொல்ல. இது வரைக்கும் நான் அவகிட்ட சொன்னதே கிடையாது. இருங்க, போகாதீங்க. ஐயா, என்னங்கய்யா நீங்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க? நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஷீ ஷிகியான் என்ன மாதிரி இல்ல. அவரை நினைச்சு தான் நீ உண்மையிலேயே பயந்தாகணும். என்ன சொல்ல வரீங்க ஐயா? உன் ஊரை சேர்ந்த ஏமன் இருக்கார்ல, அவர் ரகசியமா விசாரிக்கிறாரு. குவான்ஷாங் கேஸும் யங்சின் பேர் அதுல அடிபட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல யாரோட தகவலும் மாட்டக்கூடாது. முக்கியமான வேலையா இருந்தாலும் நான் இங்க வந்திருக்கேன்னா இதை நீ முக்கியமா எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான். சரிங்க ஐயா, ஆகட்டும். சரிங்க ஐயா, இந்தாங்க ஐயா, உங்களுக்கு என்னோட சின்ன அன்பளிப்பு. பெரிய மனசு பண்ணி நீங்க வாங்கிக்கணும். நீ ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது. கவனமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, ஓகே, இப்ப நான் புறப்படுறேன். ஆகட்டும் ஐயா. இப்படிதான் வாங்க. இந்த பணத்தெல்லாம் கைப்பற்றணும்னு லாட்மா சொல்லியிருக்காரு. அவனோட பேராசை ரொம்ப நல்லாவே தெரியுது. என் பணத்துல இருந்து இத்தனோண்டு கொடுத்துருக்கான். அந்த கொள்ளக்காரங்க கூட சேர்ந்துட்டான் போல இருக்கு. அவன் பண்ண நம்பிக்கை துரோகத்தை நான் விட மாட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேணாம், சொல்றத கேளுங்க. வேணாம். இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஏய், நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? எதுக்காக மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? ஒத்திரி விடாதீங்க, கொல்லுங்க. ஏய் ஏய், என்ன பண்றீங்க? நீங்க நீங்க எல்லாரும் நரகத்துக்கு தப்பாவீங்க. என்னது? மொத்த குடும்பத்தையுமா? தங்க என்னாச்சு? கொள்ளைக்காரங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன கொடுமை இது! இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் பணம் கொள்ளைக்காரங்க கிட்டே போயிடுச்சா? இது தெரிஞ்சிருந்தா பணத்தை நான் கொடுத்தே விட்டுருக்க மாட்டேன். இங்க பார், ஊர்ல இருக்கிற எல்லா காவலர்கள்கிட்டையும் சொல்லு, கொள்ளைக்காரங்களை பிடிச்சாகணும். உத்தரவு. ஒரு நிமிஷம். என்ஷீனை நான் மறுபடியும் பார்க்கணும். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே அரசே. இங்க பாரு தம்பி, இந்த நேரத்தில் எதுக்காக நீ தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க? உன் மேல தப்பே இல்லைன்னு நான் உத்தரவே போட்டுட்டேன்ப்பா. கையெழுத்த போட்டு டேபிள் மேல ரெடியா அது இருக்கு. இங்க பாரு, நீ நிச்சயம் உதவி பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த டியானியும் அந்த கொள்ளைக்காரங்களும் நம்மளால பிடிக்கவே முடியும். நீ அவங்கள பிடிச்சிட்டு வந்தா நான் அவங்கள கோர்ட்ல நிப்பாட்டி தண்டனை வாங்கி தரேன். கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. அவங்கள அட்டொழி அதிகமாகிட்டே இருக்கு. அரசே, இங்க காத்து வசதியே இல்லை. இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. வாப்பலாம்.
இவன் அந்த கொலகார புடிச்சிட்டாங்கன்னு தலைவன். நினைக்கிறேன். இவங்க தான் அது. இதான் தண்டனை. சரியா தான் சொல்றீங்க. இவெல்லாம் சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் விடவே சரியான கூடாது. தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. இவன் ஒருத்தனை பலியாட வச்சு ஆமா, ஆ. இந்த மொத்த கூட்டத்தையும் இந்த அரசாங்கம் பிடிச்சிரும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இவங்களை யாரு காப்பாத்துறன்னு பார்க்கலாம். அவன் நல்ல திறமசாலி. அவனையே யார் அடிச்சு தொங்க விட்டுருப்பாங்க? அவ்வளவு தைரியம் நம்ம ஊர்ல யாருக்கு இருக்கு? யார் பண்ணாங்கன்னு தெரியல அரசே. ஆனால் அரசர் ஷீ தான் ஹுவாங் ஜாங் சாங்கை கைது பண்ணியிருக்காங்க. உங்களை விட அவங்க ரொம்ப தகுதியானவங்க இல்லை. உங்களால் நேரடியாக அவங்க கிட்ட முறையிட முடியாது. அவர் இதில் தலையிடுறதுக்கு காரணம் பணத்துக்காக தான் இருக்கும் அரசே. அதனால் இதுதான் நமக்கான நல்ல நேரம். நம்ம கொஞ்சமாக கொடுத்தோம்னா மட்டும் போதும். உனக்கு ஒன்று புரியல. பணத்தை வச்சு எல்லா விஷயங்களையும் வாங்கிட முடியாதுப்பா. அந்த ஜாங் எல்லாத்தையும் ஒத்துக்கணும். பழிய நாம அந்த டியான்யூன் மேலே போட்டே ஆகணும். ஆனா ஒருவேளை அவனையும் கைது பண்ணி தொங்க விட்டுட்டாங்கன்னா? இப்போ அது முக்கியமே இல்லை அரசே. கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த ஷீயால தேவையில்லாமல் யாரையுமே கொலை செய்ய முடியாத அரசே. சிறை கைதிகள் சாக தான் போகிறாங்க. அதனால் அவங்க சாகிறதுல தப்பே இல்லை. சரி, நீ சீக்கிரமா அந்த இடத்துக்கு ஆளுங்களை அனுப்பு. ஞாபகம் இருக்கட்டும், ஒருத்தர் அங்கிருந்து தப்பிக்க கூடாது. ஆகட்டும் அரசே. சீக்கிரம் போ. நில்லுங்க. எல்லாரும் எங்க போறீங்க? அண்ணனை காப்பாத்த. நீங்க சுலபமா ஜெயிலுக்குள்ள போய் கூட்டு வந்துட முடியுமா? அவர் ரொம்ப நேரம் அதே இடத்துல இருந்தா உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க அண்ணன் அரசாங்க அதிகாரிங்க கிட்ட தான் அனுப்பியிருக்காங்க. அதனால அவனை கண்டிப்பா கொல்ல மாட்டாங்க. விசாரணை தான் நடக்கும். இப்போதைக்கு அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை. பொறுமையா இருங்க. காப்பாற்றணும்னு போனீங்கன்னா அவனுக்கும் உங்க நிலைமை தான். தகவல் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். நான் தகவலை கொண்டு வரேன். இங்க பாரியா, இவன் அந்த கொலகாரன் போல இருக்கு. இப்போ 2 பேர் மாட்டிருக்காங்க. அடுத்ததா யார் மாட்ட போறாங்கன்னு தெரியலையே. நீ என்ன பைத்தியமா? அவன் கானுவோட வேஷம் தான் போட்டுட்டு இருக்கான். அதுக்காக அவன் உண்மையான கானு ஆயிடுமா? சரி சரி சரி. அதான் இது அரசாங்கம் பண்ற வேலையே இல்லை. வேற யாரோ தான் அதை பண்றாங்க. எவன் இதை பண்றான்னு தெரிஞ்சு அவனை கண்டுபிடிச்சு அடி அடின்னு அடிக்கணும். ஆனா எப்படி? நாம முதல்ல எப்படி தப்பிக்கணும்ன்றத யோசிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்ல அவனை தான் கண்டுபிடிக்கணும். விடவே கூடாது. தப்பிக்கிற திட்டம்ன்ற அவனை தான் கண்டுபிடிக்கணும். தப்பிக்கிற திட்டம் தான். கண்டுபிடிக்கணும். இல்ல தப்பிக்கிற திட்டம். நிறுத்துங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தம்பி அண்ணாவும் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளதான் பாத்துக்கணும். யோசிக்காதடா. நாம போய் அவன்கிட்ட பேசுவோம். நம்ம போய் பணத்தை பிரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? நீங்களும் கூடிய சீக்கிரமே உங்க சகோதரர்கிட்ட போறீங்க. நீ யார் முதல்ல? உங்க உயிரை எடுக்க வந்திருக்கேன். ஐயோ ஓடு. வா 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 வா. யோசிக்காம உயிரை எடுத்துருங்க. போங்க.
அம்மா அம்மா என்னமாச்சு? ஏன் உங்களுக்கு அடிபட்டிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வா. வாங்க 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 யாரும் தப்பிக்க விட்டுறாதீங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க. எங்க போங்க. ஆகட்டும் போறோம். விட்டுறாதீங்க. ஏய் அம்மா பத்தி கவலைப்படாத. சீக்கிரமா கோவா யூனிவர்சிட்டி போய் பாரு. சீக்கிரம் போ. நான் போக மாட்டேம்மா. உன் உயிரை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். போடு அம்மா ப்ளீஸ். அம்மா 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 கதவு தரங்க. சாய் என்வி ஒரு பொம்பளையா இருப்பா, அதுவும் நீயா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? நான் அரசர் மாவை பார்க்கணும். என்ன வெளியில போக விடுங்க. அரசே, ஜெங்டிங்குள்ள போறதுக்கு நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. அவங்க சரியான நேரத்துல நடவடிக்கை எடுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அரசே. இன்னும் வேகப்படுத்து. நிறைய பணத்தை அவங்களுக்கு கொடு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவங்கள முடிக்க சொல்லு. அரசே, என்ஷின் உங்களை உடனே பார்க்கணுமா? வெளியே விட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இது கண்டிப்பா அந்த பொம்பளை பத்தின விஷயமா தான் இருக்கும். ஏன்னா டேன்யூன் அவங்கள கொண்டுட்டான். இப்போ அவன் நம்ம வழிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசே? வெளியே விடு.
யன்ஷன், நீ எப்படி இருக்க? டான்யோன், என்ன பண்ணி வச்சிருக்க நீயே கொஞ்சம் பாரு. எங்க கூட பிரச்சனை பண்ணது யாரு நீ பார். அதுக்கு நான் பதிலடி கொடுத்தாகணும்ல. எங்க பார், நீயும் ஜெயிலை விட்டு வந்துட்ட. ஏன் நீ ஏன் கூட வந்து சேரக்கூடாது? மறுபடியும் நம்ம சகோதரர்களா வாழலாம். நிறைய பேர் இப்ப என் பின்னாடி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேர் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஆட்சியே அமைக்கலாம். குங்கியான் தான் நம்ம ஆசிரியரோட பொண்ணு. நீ அவரோட மனைவியை தான் கொண்டு இருக்க. நேரம் முடிஞ்சிருச்சுன்னா செத்து தானே ஆகணும். இனிமே நமக்குள்ள அந்த உறவே கிடையாது. நம்பிக்கை துரோகம் பண்ணவனை கொல்றதுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லிருக்கேன். என்ன கொல்ல போறியா என்ன? இது என்ன விதமான மூவ்? இதுதான் 6 அடி தூரம். நீ ரொம்ப தூரம் போயிட்ட. நோக்கவர்மத்தை பத்தியும் நம்ம ஆசிரியரை பத்தியும் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்ம ஆசிரியருக்கு நடந்த துரோகத்துக்கு இப்பதான் நான் பழி தீர்த்திருக்கேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இந்த ஊருக்கு மேஜிஸ்ட்ரேட்டா இருந்த நீ கொள்ளக்காரங்க கூட கை கோர்த்திருக்க. ஊழல் பண்ணி சட்டத்தையே அவமானப்படுத்தி இருக்க. சாட்சியங்கள் தெளிவா இருக்க. உனக்கு மன்னிப்பே இல்ல. உடனே இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடுங்க.
எல்லாம் தயாரா? அதாகப்பட்டது நியாயத்தை கொலை பண்ணி மக்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க இவங்க எல்லாருக்கும் தண்டனை உண்டே. கொல்லுங்க. தயார்.